முடிவு பரிந்து இந்த அபிஷேகம் நிக்கணும். நான் இருந்தாலும் எனக்கு இருக்கணும், எனக்கு பின்னாடி வருகிற ஒரு சந்ததிகள், அது ஆவிக்குரிய சந்ததியோ உலக பிரகாரமான சந்ததியோ, கர்த்தர் கொடுத்த இந்த அபிஷேகம் அவர்கள் மேலும் கர்த்தர் வருமளவும் நடக்கணும். விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பாதியில போயிடக்கூடாது. இங்க சவுலுக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை. சவுல் அதை பத்தி கவலையே படல. யெகூ கவலைப்படவே இல்லை. எசேக்கியா ராஜா கவலைப்படவே இல்லை. உனக்கு அப்புறம் இல்ல, அதை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை. ஏதோ நமக்கு மட்டும் இருக்குது. சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை அழைத்தது உங்களை மட்டும் பரலோகத்துக்கு கூட்டு போவதற்கு அல்ல, உங்கள் மூலமாக ஒரு சந்ததியை கூட்டு போவதற்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறார். எதுக்கு அப்புறம் உங்களை ரட்சித்து உங்க மூலமா பரலோகத்துக்கு நீங்க மட்டும்தான் வரணும்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களை கூட்டிட்டு போயிடலாம் ஆண்டவர். அப்போ உங்க மேல இருக்கிற அபிஷேகம் விசேஷித்தது, விசேஷமானது. ஆண்டவர் சொல்றார், இந்த அபிஷேகத்தை நான் கொடுத்திருக்கிறேன், அதை பத்திரமா வச்சுக்கோ. இந்த அபிஷேகம் எதுக்காக கொடுத்தேன்? என் கட்டளைகளின்படி கை கொள்ளுவதற்கு. என் கட்டளைகள் நீ கை கொள்வதுதான் கொடுத்தேன். ஆனா இப்பொழுதோ அதை மீறினது மட்டுமல்ல, ரெண்டகம் பண்ணுதல். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம்னு ஒன்று இருக்கு, அது உங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த அபிஷேகம் வளர பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படி வளர பண்ணும் தெரியுமா? கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுற வரைக்கும் அந்த அபிஷேகம் வளர பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வளரணும். ஆண்டவர் கொடுத்த எல்லாமே வளரும். ஆண்டவர் கொடுத்த எல்லாமே என்ன செய்யும்? வளரும். எப்போ வரைக்கும் வளரும்? அவர் வர்ற வரைக்கும் வளரும். ஆனா இன்னைக்கு நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? மற்றவங்களுக்கு நடுவில் தூஷணம், ரெண்டகம் பண்ணுதல், சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவங்கள பத்தி இவங்ககிட்ட பேசுறது, இவங்கள பத்தி அவங்ககிட்ட பேசுறது, இல்ல சபையை பத்தி போய் வெளியே பேசுறது, அல்லது கணவனை பத்தி வெளியே போய் பேசுறது, மனைவியை பத்தி போய் வெளியே பேசுறது, அல்லது பாஸ்டர் குடும்பத்தை பத்தி வெளியே பேசுறது. இப்போ சொல்றேன், தூஷித்தல் என்பது பிசாசினுடைய சுபாவம். அந்த சுபாவத்தை உடைய ஒருத்தர் கூட உருப்பட மாட்டாங்க லைஃப்ல. யாரும் உருப்பட மாட்டாங்க. ஒருத்தனை பத்தி குறை பேசி தூஷணம் பண்ணி ஒருத்தன் உயர்ந்துட்டானா அப்புறம் வசனம் பொய்யா போயிடும். எப்பேற்பட்ட பிசாசைய பத்தி ஆண்டவர் சொல்றாரு, இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அதான் அவன் முடிவு. நம்முடைய வேலை ரெண்டகம் பண்ணுதல் இல்ல, நம்முடைய வேலை சமாதானம் பண்ணுதல். நம்முடைய வேலை என்னது? சமாதானம் பண்ணுதல். சிலர்லாம் சொல்லுவாங்க, அவரு அவ்வளவு பெரிய பாவி, அவரை எப்படி சர்ச்சில் கம்யூனியன் கொடுக்க விடுறீங்க? சரி, நீங்க ஒரு நல்ல பரிசுத்தவனை காட்டுங்க பார்ப்போம். ஒரு பூரண பரிசுத்தவனை காட்டிருங்க, நம்ம அவரை வச்சு கம்யூனியன் கொடுத்துடலாம். இங்க எவனும் பூரண பரிசுத்தவானும் இல்லை, எவனும் பூரண பாவியும் இல்லை. இங்க வந்திருக்கிறவன் எல்லாம் பரிசுத்தவனாக வந்திருக்கிறோம். ஒருவர்கிட்ட ஒரு சில குறைகள் இருக்கும். அந்தந்த ஏஜுக்குரிய குறை இருக்கும். ஒரு குழந்தைய நீங்க கூட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு குறை இருக்கும். அது இருக்கிற மைக்கெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு கிடக்கும், செய்தி கேட்க கூடாது, அது அதுகிட்ட இருக்கிற குறை. ஒரு 15-20 வயசு பையன்கிட்ட போனீங்கன்னா அவனுக்கு அதுக்குரிய குறை ஒன்று இருக்கும், வாலிபத்துக்குரிய பலகீனம் இருக்கும். ஒரு 30-40 வயசுக்குரிய ஆளுகிட்ட போனீங்கன்னா அவருக்கு அதுக்குரிய ஒரு குறை இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். மனைவியை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா எல்லாரும் சர்ச்சில் சொல்லிடுவாங்க, அந்த பிரதர் மாதிரி நீங்க ஒருத்தரை பார்க்கவே முடியாது தெரியுமான்னு. அந்த அம்மாவை கூப்பிட்டு கேளுங்க, அவ்வளவுதான். இங்க எல்லாருக்கிட்டையும் குறை இருக்கு. குறை இல்லாதவன் எவன் இருக்கான்னு சொல்லுங்க. உடனே அப்படி குறை உள்ளவங்களை எல்லாம் சபைக்குள்ள அப்படி பண்றாங்க. அப்படி பார்த்தா இந்த உலகத்துல ஒருத்தரை கூட நாம் பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது. இங்க நிறைவாக்கும்படி கர்த்தர் கொண்டாந்து இருக்கிறார். சபைக்குள்ள உட்காந்து ரெண்டகம் பண்ணுதல், குடும்பத்துக்குள்ள சில ஆட்கள்லாம் வீட்டுக்குள்ள விட்டோம்னா கணவன் மனைவியை பிரிச்சிருது, மாமியார் மருமகளை பிரிச்சிருது. யாரையும் போய் ஒரு வீட்டுக்குள்ள விட்டா உங்கள் மூலமாக ஏதாவது சமாதானம் வரணும் இல்லையா? அதான் வரணும், ரெண்டகம் பண்ணுதல். அதே மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு முரட்டாட்டம், சபைக்குள்ள சிலர்லாம் முரட்டாட்டம், நான் பண்ண மாட்டோம், அது முடியாது இது முடியாது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்துவே அவ்வளோ 12 பேர் இருக்கிறதுலயே ஒஸ்ட் டிக்கெட். இயேசு சொல்றாரு, நான் மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர் புறஜாதியர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவரை சிலுவையில் அறைவாருங்கன்ட்டு பக்கத்து ரூமுக்கு போனா இந்த ரூம்ல அடிச்சுக்கிறான். அப்ப நெக்ஸ்ட் யாரு? இந்த போராராமா அவரு. அவர் சாக போறனா நமக்கு எப்படி இருக்கணும் இல்லையா? சாக போனா என்ன செய்யணும்? எப்படி இருக்கணும்? போன உடனே இவன் சொல்றான், அப்ப அடுத்தது யாரு? அவர் போறேன் டாப்ல, நான் தான் அடுத்து. அவன் இல்ல நான் தான் அடுத்து. எப்படிப்பட்டவங்களை வச்சிருந்திருக்கிறார் பாருங்க. அப்படிப்பட்டவங்கிட்ட இருக்கும் போதே கர்த்தர் அவ்வளவு அமைதியா இருந்திருக்கிறார். இருந்தாரா இல்லையா? ஏன் உங்களால முடியல? சிலருக்குலாம் முரட்டாட்டம், முடியாது, ஆவாது, நடக்காது. உங்களை கர்த்தர் கூப்பிட்டது முரட்டாட்டம் பண்றதுக்குள்ள சாந்த குணம் உள்ளவனாய் மாற்றுவதற்கு. அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாய் மாறுகிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாறுகிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் அபிஷேகத்தை கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார். ஏன்னா அது கர்த்தரின் அபிஷேகம். பிசாசுடைய அபிஷேகம் தான் முரட்டாட்டம் பண்ணுதல், ரெண்டகம் பண்ணுதல் எல்லாம் பிசாசுடைய அபிஷேகம். அதான் தூஷிக்கிறது.
எதிர்க்கிறது, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் சண்டை போடுறது இருக்கட்டும், நமக்கு எதிராக அவன் கிரியை செய்யட்டும், ஏதாவது பண்ணட்டும், பேசட்டும், உன் முரட்டாட்டம் உன் அபிஷேகத்தை கொன்று போடும். ரெண்டகம் பண்ணுதல் உன் அபிஷேகத்தை கொன்று போடும். நீ தேவனுக்கு முன்பாக அபிஷேகத்தை பெற்றவன், விசேஷித்த அழைப்பை பெற்றவன். கர்த்தர் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கடைசியில் என்ன ஆகி போச்சு? அவனுடைய அபிஷேகம் என்னவாயிருச்சு? போயிருச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பதிலாக வேறொரு ராஜாவை கொண்டு வருகிறேன். வாசிங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி. அப்ப ஆண்டவர் ஒரு அபிஷேகத்துக்கு அதிபதியாக என்ன பண்ணி இருக்கிறாரு? அபிஷேகம் பண்ணி. அப்படித்தானே இருக்குது. இப்ப ஆடுகளுக்கு பின்னாடி இருக்கிறவனை இப்ப செலக்ட் பண்றாரு. செலக்ட் பண்ணி என்னவா மாத்துறாரு? அதிபதி, ராஜாவாக மாத்துறாரு. ஆனா இப்பவும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. வாசிங்க 14வது வசனம். 2 சாமுவேல் 12:14 வாசிங்க. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால், கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி. இப்ப என்ன நடந்துச்சு? பத்சேபால் விஷயம் நடந்துருச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ அந்த உரியாவின் மனைவி காரியம் நடந்த உடனே கர்த்தர் இப்போ தாவீதை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணேன். அந்த வசனத்தை வாசிங்க. அதே 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 12:7. 2 சாமுவேல் 12:7. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சவுலை தள்ளிட்டு நான் உன்னை கொண்டாந்தேன். சவுலை தள்ளிட்டு என்ன பண்ணிட்டேன்? உன்னை கொண்டாந்தேன். அவன் அபிஷேகத்தை எடுத்துட்டு அந்த அபிஷேகத்தை உங்ககிட்ட கொடுத்த ராஜாவா. இப்போ நீயோ வென்றால் என்ன பண்ணிட்ட? என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சுட்டேன். செஞ்சது மட்டும் அல்ல, என் சத்துருக்கள் தூஷிக்கப்படத்தக்கதாக. இதைத்தான் சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் தியானிக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சில பாவங்கள் செய்யும் போது இது யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்ம கிட்ட 2 வகையான பாவம் இருக்கு. ஒரு பாவம் எல்லாருக்கும் முன்னாடி தெரிஞ்சிடும், எல்லாருக்கும் வெளியரங்கமாகிடும். இப்படி ஒரு பாவம் இருக்கு, மனுஷனுக்கு முன்பாக. இன்னொன்னு இருக்கு, யாருக்கும் தெரியாது அப்படின்னு செய்யற பாவம் இருக்கு. இந்த 2 பாவத்துல நாம எந்த பாவம் பரவாயில்லன்னு நினைப்போம்னா, யாருக்கும் தெரியாம இருக்கிறது பரவாயில்ல. எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் நமக்கு என்னவாயிடும்? அவமானம் ஆயிடும், கேவலமா பேசிடுவாங்க. ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருக்கும் தெரியாம செய்யற பாவம் தான் டேஞ்சர். யாருக்கும் தெரியாம செய்யற பாவம் டேஞ்சர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பாவங்கள் ஏதோ ஒரு கர்த்தருக்கு வெளியரங்கமாகாத ரகசியம்னு ஒன்று கிடையாது. எப்படியோ தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சது உனக்கு ஒரு தண்டனையும் கிடைச்சிருச்சு. எல்லாரும் தூஷிச்சுட்டாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, ஒரு தண்டனை கிடைச்சிருச்சு, பரவாயில்ல. அதோட எனக்கு எல்லாம் முடிஞ்சிருமே? இல்லை, கர்த்தர் நினைச்சாருன்னா உன்னை திருப்பி கொண்டு வந்து நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாராலும் தள்ளப்பட்டாலும், ஆகாதது என்று தள்ளப்பட்டாலும் அதை மூலக்கல்லாய் மாற்றுவதற்கு அவரால் முடியும். சில நேரங்களில் அப்படி நடந்திருக்கு. ஒரு சிலருடைய பாவங்கள்ல வெளியரங்கமான பிறகு, அவங்க ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பின பிறகு, கர்த்தர் அவங்களை திருப்பி கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு? அந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சுட்டாரு. உதாரணமா இப்போ நீங்க சிம்சோன் எடுத்துக்கோங்க. சிம்சோனுடைய பாவம் யாருக்கும் தெரியல. அவன் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சிம்சோனுடைய பாவத்தை தெளிலால் பாவம்னு சொல்லுவீங்க. அதல்ல, சிம்சோனுடைய பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செத்த சிங்கத்திலிருந்து எடுத்து என்ன பண்றாரு? தேனை சாப்பிட்டாரு. ஆனா நசரைய விரதம் இருக்கிறவன் செத்த உடலை எதையாவது தொட்டா அவனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி என்ன 6 சொல்லுது. அவனுடைய தலை என்ன செய்யப்பட வேண்டும்? மொட்டையடிக்கப்பட வேண்டும். தலை மொட்டையடிக்கப்பட்டுட்டு திருப்பி முடி வளர்ற வரைக்கும் அவன் என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். இப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா, இவர் செத்த சிங்கத்திடம் தேனை எடுத்துட்டாரு, சாப்பிட்டுட்டாரு, அப்பா அம்மா கிட்டையும் கொடுத்துட்டாரு. ஆனா எங்கிருந்து எடுத்தாருன்னு என்ன செய்யல, சொல்லல. அவருக்கு அதை பத்தி கவலையும் இல்ல. அவர் வாடின ஒரு மினிஸ்ட்ரியை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. மினிஸ்ட்ரி நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா ஏற்கனவே செஞ்ச பாவம் மறைமுகமா உள்ள இருக்கு, யாருக்குமே தெரியல. ஒருத்தருக்கும் தெரியாத பாவம் ஒண்ணு உள்ள இருக்கு. இப்ப தெளிலால் பாவமா இருக்கட்டும், வேற எதுவானா இருக்கட்டும், அது வெளியரங்கமாகிருச்சு. ஆனா இது தெரியவே இல்லை. ஒரு நாள் வந்தது,
சிம்சோனை பிடிச்சாங்க, கண்ணில் குருடாக்குனாங்க, தலையை என்ன செஞ்சாங்க, மொட்டை அடிச்சுட்டு ஜெயிலில் வச்சுட்டாங்க, சங்கிலி போட்டு கட்டிட்டாங்க. அதனால தான் அந்த இடத்துல ஆண்டவர் தெளிவாக ஒரு வசனத்தை எழுதுவார், மிக தெளிவாக எழுதுவார். சிம்சோனின் முடி மீண்டும் வளரத் தொடங்கியது அப்படின்னு இருக்கும். இப்போ கர்த்தர் வந்து நியாயம் தீர்த்து முடிச்சிட்டார். கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு நசரேய விரதம் இருக்கிறவனுக்கு தலைமுடி, அவனுடைய பாவத்துக்கு தலைமுடி மொட்டை அடிச்சாச்சுன்னா கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சிடணும். தலைமுடி முளைக்கிற வரைக்கும் வெளியே வரக்கூடாதுன்னு இருக்கு. அங்க வீட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக ஜெயிலில் வச்சுட்டாரு. உள்ள வச்சாச்சு, முடி முளைக்கிற வரைக்கும் அவன் எங்க இருந்தான், ஜெயிலில் தான் இருந்தான். அதான் வசனம் சொல்லுது, முளைக்க தொடங்கியது. ஸோ அவன் பண்ண தப்புக்கான காரியம் என்னவாயிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் சில நேரத்தில் மறைமுகமாக செய்கிற பாவம் இருக்குல்ல, யாருக்கும் தெரியாதுல்ல, இந்த மாதிரி கர்த்தர் ஒரு பழி வாங்குவார், ஒரு பழி ஒன்று வாங்குவார். அது ரொம்ப கஷ்டம். அது நியாயப்பிரமாணம் அல்லது சுயாதீன பிரமாணம் எல்லாத்துலேயும் இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்லக்கூடியது, இப்போ தாவீதுடைய பிரச்சனை என்ன, பாவம் செஞ்சாச்சு. இப்போ அபிஷேகம் பெற்றவன் பாவம் செய்கிறான். அபிஷேகம் பெற்றவன் அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கும் போது பாவம் செய்கிறான். நான் சவுலை தள்ளிட்டு தான் உன்னை கொண்டாந்தேன், உனக்கு ஒரு விசேஷத்தை அபிஷேகம் கொடுத்தேன். ஆனால் இப்போ செஞ்ச உடனே கர்த்தர் சொல்லக்கூடியதான காரியம் என்ன, அதில் சூப்பராக ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, வாசிங்க 13வது வசனம், 2 சாமுவேல் 12:13 வாசிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அதான் கொடுமையே. இப்ப பரவாயில்லையே, கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நீங்க செஞ்சிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க செய்யறதுக்கு ஒரு தண்டனை கொடுத்திருக்கிறார், ஒரு வேலை கொடுப்பார் தாவீது. அந்த வேலையை கவனிங்க, 12ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் வாசிங்க. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடியினால், அந்த சத்துருக்கள் தூஷிக்க காரணம்னா என்ன, அதான் முக்கியம். இப்ப தாவீது யாருக்கும் தெரியாம பத்சேபாள்கிட்ட ஒரு தப்பு நடந்துருச்சு, யாருக்கும் தெரியல. இப்ப வெளியரங்கம் ஆயிடுச்சுன்னா தண்டனை முடிஞ்சிருச்சு, ஆனா இப்ப தாவீது செஞ்சது யாருக்கும் தெரியல. இப்ப கர்த்தர் சொல்றாரு, சத்துருக்கள் தூஷிக்க அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் செஞ்சது யாருக்குமே தெரியாது, நாத்தான் தீர்க்கதரிசிக்கே கர்த்தர் தான் சொன்னாரு. அப்படி இருக்கும்போது சத்துருக்கள் தூஷிக்கனா என்ன அர்த்தம்னா, கர்த்தருக்கு சத்ரு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். யாரு கர்த்தருக்கு சத்ரு, பிசாஸ். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, சகோதரர்களை இரவும் பகலும் குற்றப்படுத்துகிறவன், அவன் தூஷிக்கிறவன். அவன் நேரா போவான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க அபிஷேகம் பண்ணி ஒருத்தனை வச்சிருக்கீங்கல்ல, இந்த அவனை பாருங்க, அவன் என்ன வேலை பண்ணியிருக்கான் பாருங்க. இந்த கேள்விக்கு கர்த்தர் என்ன பதில் சொல்லுவாரு, நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? சில நேரங்களில் பிள்ளைகள் தப்பு பண்ண உடனே பெற்றோர் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? பெற்றோர் என்ன பண்ண மாட்டாங்க, தப்பு பண்ணது பிள்ளைகள் தானே, ஏன் பெற்றோர் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க? போனால் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் என்னை பார்த்து கேட்பாங்க, என்ன உன் பையன் இப்படி பண்ணிட்டானாமே, என்ன உன் பொண்ணு இப்படி பண்ணிருச்சாமே அப்படின்னு கேட்குற அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம வெக்கப்பட்டுக்கிட்டு கூனி குறுகி அவங்க எங்க வர மாட்டாங்க, சர்ச்சுக்கே வர மாட்டாங்க. எப்படி ஃபேஸ் பண்றது இந்த ஜனங்களை? நமக்கு ஒரு சபைக்குள்ள இருக்கிற ஒரு 50 பேருக்கு ஒரு உண்மை தெரிந்தால் ஃபேஸ் பண்ண முடியலையே, பிசாசு வந்து கேட்கிறான் ஆண்டவரை பார்த்து, என்ன பண்ணுவான், என்ன உங்க ஆளு, நீங்க அபிஷேகம் பண்ணாலு என் ஜனத்தின் மேல் ராஜாவா இருக்குன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க, சவுலை தள்ளிட்டு கொண்டாந்தீங்க, என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு சொன்னீங்க, என் மன விருப்பத்தின்படி எல்லாம் செய்வான்னு சொன்னீங்க, என்ன இப்படி ஆயி போச்சு, என்ன பண்ணலாம் இவனை அப்படின்னு. பல நேரங்களில் நாம எப்படி கூனி குறுகிறோமோ அதை விட துக்கம் ஆண்டவருக்கு வரும். பிசாசு தூஷிக்கிறவன், இரவும் பகலும் சகோதரை குற்றப்படுத்துகிறவன். நாம் பாவம் செய்யும் போது அவங்க பார்க்கிறாங்களா பார்க்கலையாங்கிறத விட என் கூட நின்று ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அது தனி அறைக்குள்ள செய்யறியா இல்ல உன் சிந்தனைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு உன் போன்ல செய்யறியா, அது ஆண்டவருக்கு தெரியும். சில நேரங்களில் நமக்கு ஏன் அந்த பயம் வருது தெரியுமா? ஏன் அந்த பயம் வருது? யாருக்கும் தெரியாம தானே பாவம் செய்யறோம், செஞ்சுட்டு போயிட்டோம். ஏன் அப்புறம் உனக்குள்ள ஒரு உணர்வு வருது? ஆவியானவர் உன்னை உணர்த்துகிறார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். என்ன உணர்த்துறாரு?
டேய், நீ எக்கேடு கட்டால போன விட என்னால முடியாது, நீ பரலோகத்துக்கு வரணும், ஆனா நீ பரலோகத்துக்கு வர முடியாத நிலைமைக்கு போயிட்ட. இந்த பாரு ஒருத்தன் குற்றப்படுத்தி நிக்கிறான். யோசுவா என்கிற பிரதான ஆசாரியனை குறித்து சகரியாவின் புஸ்தகம் சொல்லுது. சகரியாவின் புஸ்தகத்துல யோசுவாவை குறித்து வாசிக்கும் பொழுது அந்த ஆசாரியனை கொண்டு நிறுத்துறாங்க. நிறுத்தும் போது இன்னொரு பக்கத்துல நின்று பிசாசு என்ன பண்ணானா, குற்றம் சாட்டினான்னு இருக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இவன் பிரதான ஆசாரியன். யார் தெரியுமா? அந்த யோசுவா. இவன் தான் அந்த தேவாலயத்தை, ஆகாய் புஸ்தகத்துல தேவாலயம் கட்டினாங்கல்ல, செருபாபேல் 2வது தேவாலயம். கர்த்தர் விசேஷமா அபிஷேகம் பண்ண 3 பேர். ஒன்னு யூதாவின் மனுஷனாகிய செருபாபேல், இன்னொன்னு யோசுவா ஆசாரியன், பிரதான ஆசாரியன், இன்னொன்னு ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள். 3 பேர் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். அதுல மிக முக்கியமான அபிஷேகம் பெற்றவன் தான் இவன். இவன் வந்து நிக்கிறான். நிக்கும் போது அவனுக்கு பக்கத்துல வந்து யார் நிக்கிறா? சாத்தான் விரோதம் செய்ய, குற்றப்படுத்துறதுக்கு. ஆனா இதுவே இப்படி யோசிச்சு பாருங்க. யோபுவை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது எவ்வளவு தைரியமா பேசுறாரு ஆண்டவர். உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும், எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அவருக்கு. இப்ப இவனை பத்தி பேசும்போது எப்படி இருக்கும்? நீ அவனை பத்தி பேசாத, அவன் ஆசாரியன் தான், அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனுக்கு புது ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிறேன். இந்த கான்வர்சேஷனுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதைத்தான் சொல்ல வரேன். நாம ஒரு பாவம் செய்யும் போது என்ன தோணணும்னா, யாரும் பார்க்கலன்னு தோணக்கூடாது, என் பக்கத்துல நின்று ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தோணணும். வரும் பலகீனம் வரும். நான் எப்பவுமே சொல்வேன், என்ன வச்சுதான் சொல்வேன். ஆண்டவர் பல நேரங்களில் எனக்கு உணர்த்துறத சொல்வேன். ஒரு மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் பவுல் சொல்றாரு, ரோமர் 7லையும் 8லையும் 7ஆம் அதிகாரம் 8வது அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு, இந்த மாம்சத்துக்குள்ள இந்த ஆத்மாவானது, சிருஷ்டியானது ஏகமாய் தவிக்கிறது. ஏன்னா இது பலகீனம். உள்ள இருக்கிறது ஆத்மா நித்தியம், ரெண்டும் சேர்ந்து போராடுது ஆப்போசிட்டா. அப்போ அந்த மாதிரி தான் நிறைய பேருடைய லைஃப்ல இருக்கு. மாம்சம் என்ன செய்யுது? போராடுது. அப்பெல்லாம் ஆண்டவர் சொல்வாரு, நீ எதனால பாவம் செய்யற தெரியுமா? யாரும் பார்க்கலங்கிறதுனால பாவம் செய்யற. இப்படி யோசி. எப்போ உன்னை ஒருத்தன் பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இன்னொன்று, உன் தூதன், உன்னை காப்பாற்றுக்கிற தூதன் என்ன பண்ணுவான்? உன் பக்கத்திலே நிற்பான். இவ்வளோ பேர் உன்னை பக்கத்தில் நிற்கிறாங்கன்னு நினச்சா உனக்கு என்ன வராது? நீங்கள் சர்ச்சில் ஒரு 10 பேர் இருந்தால் கண்டிப்பாக கோபமாக பேச மாட்டீங்க, அப்படி தானே? யாராவது சர்ச்சில் காலை மிதிச்சிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாரோ ஒருத்தர் சிஸ்டரோ பிரதரோ காலை மிதிச்சிட்டாரு, என்ன பண்ணுவீங்க? இருக்கட்டும், பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, சோத்திரம், பரவாயில்ல, பார்த்துப்போங்க சிஸ்டர், சோத்திரம். ஓகே, பஸ்ஸில் காலை மிதிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? இங்க விட்டுட்டோம்ல, சர்ச்சில் ஒருத்தரை மன்னிச்சு இதை சேர்த்து அவனை திட்டிடுவோம், மொத்தமாக தீந்தான் அவன் அத்தோட. இப்போ நமக்கு என்னன்னா, இது சர்ச்சு, எல்லாரும் பார்க்குறாங்க, அங்கே யாரும் இல்லை, போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு. இப்போ யோசிச்சு பாருங்க, அங்கேயே 4 பாஸ்டர் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போகும்போதே உங்கள் பாஸ்டர் நிற்கிறாரு, இன்னும் 2 பாஸ்டர் நிற்கிறாங்க, வாங்க பிரதர், பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒருத்தர் மிதிக்கிறான், என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்கா இருக்கட்டும் பிரதர், பிரைஸ் தி லார்ட். ஏன்? எங்கள் பாஸ்டர் இருக்கிறாரு, இல்லைன்னா நான் வேற மாதிரி இருப்பேன். அப்போ நம்மை அறியாமலேயே நமக்கு வேண்டப்பட்டவர்கள், முக்கியமானவர்கள் இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய குணம் என்ன ஆகுது? தானா வெளிப்படுது. எப்போ பாவம் வெளிப்படுது? என்னை சுத்தி பார்க்க யாரும் இல்லைங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுகிறது. ஆனா உன் பக்கத்துல நின்று உன்னை குற்றப்படுத்துறதுக்கு ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் பாவம் செய்யவும் தூண்டுவான். அந்த பாவத்தை நீ செஞ்ச பிறகு உன்னை பத்தி போட்டும் கொடுப்பான். ஏன்னா ரெண்டகம் பண்ணுதல் பிசாசோடைய வேலை. உன்னை பாவம் செய்யறது தூண்டுறதும் அவன் தான், அதை செஞ்சுட்டினா உன்னை போய் போட்டு கொடுக்கறதும் அவன் தான். இப்போ பார்த்தா தாவீதோடைய காரியங்கள் நடக்குது. சத்துருக்கள் தூஷிக்கத்தக்கதாக எல்லாரும் எதிரிலும் இப்படி பண்ணிட்டே, யாரும் பார்க்கலையேன்னு தாவீது உடனே, யார் பார்த்தா? யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தான் தெரியும். மிஞ்சி போச்சுன்னா யோவாபுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நீங்க பூடி அப்படியே நாத்தான் தீர்க்கதரிசி, யார்ட்டையும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்கல, விழுந்தாங் காலில், நானே அந்த மனுஷன்.